இது வந்து அப்படியே தேவலோகமே கீழே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. மாமியோட ஆர்ட்டே தனி. மாமி கையால் பண்ணுற வேலை எக்ஸ்ட்ரீம்லி மாமியோட கம்ப்ளீட் மாமியோட இதில் தான் திங்கிங்கில் தான் எல்லாமே பண்ணுறா. பட் ஒன்லி திங் தீம் இருக்கும், எல்லாத்துக்குமே தீம் உண்டு. அந்த தீமில் மாமி எல்லாமே பண்ணுவாள். ஸோ கொலு மாமி ரொம்ப கிரேட் வைக்கிறதுல. அண்ட் எவ்ரி டைம் காம்படிஷனில் மாமி இஸ் வின்னிங் த காம்படிஷன். அதுதான் மாமியோடது. ஸோ வீட்டில் இருக்கிறவாளும் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுவாள் மாமியோட எல்லாம் பண்ணுறதுக்கு, எல்லாம் கையாலேயே. எல்லாம் மாமியோட அந்த ஆர்டிஸ்ட் ஸ்கில் வந்து மாமியோடது இதில் நன்னாவே தெரியும், மாமியோட கை வேலையெல்லாம். அது நாங்கள்லாம் வரோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வரத்துக்கு. எந்த வேலை இருந்தாலும் விட்டுவிட்டு நாங்கள் முதல்ல இதுதான் பார்க்குறதுக்கு ஓடி வருவோம் எங்கே இருந்தாலும். நமஸ்காரம். ஐ எம் ரெசிடெண்ட் ஆஃப் செம்பூர். நான் past 2-3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் ரேவதி மாமியாத்துக்கு. எவ்ரி இயர் த கொலு இஸ் பெட்டர் தென் த நெக்ஸ்ட் இயர், த ப்ரீவியஸ் இயர். அண்ட் வாத்துக்கு வந்தாலே ரொம்ப ஒரு டிவைன் ஃபீலிங், ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு சமாதானம். அண்ட் ஷீ இஸ் ஸோ க்ரியேட்டிவ். அவள் கையால் எல்லாம் பண்ணி கொலு ஓரோ பொம்மையும் பண்ணி என்ன அழகு, ஓரோ தேவியோட மூஞ்சியும் அப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது. அப்படி ஒரு வைப்ரேஷன் வாத்து மாமியோட க்ரியேட்டிவிட்டினால. ஷீ இஸ் ஸோ பிளெஸ்ட். அண்ட் I feel even more blessed that got acquainted with her and I'm able to come and see all this with my eyes. It's a true blessing from God. It's a must. I mean, and YouTube video paathen mami potirundha group la. So all the more I was attracted to come and see the Golu. It's far better than what it was on YouTube. The Golu ellam is so, especially the Pinnal Kolatam is so beautiful. Ellarum vandu paakalam. Romba azhana creative and divine Golu நம்ம செம்பூர்ல. Thank you. நமஸ்காரம். என்னுடைய பேர் கலாநாராயண். எனக்கு ரேவதியை நிறைய பல வருஷங்களாக தெரியும். அவள் இந்த வீட்டுக்கு முன்னால் இருந்த வீட்டிலேருந்து நான் கொலுவை பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு அற்புதமான காட்சின்னு சொன்னால் இவாளோட கொலுவை மாதிரி நான் இதுவரையும் என் வாழ்க்கையில் வேறு கொலு பார்த்துட்டே இல்லை. ரேவதியோட பொறுமை, ரேவதியோட க்ரியேட்டிவிட்டி, ரேவதி ஒரு வருஷமும் அவள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது அழகாக ரொம்பவே அற்புதமாக பண்ணுற இந்த காட்சியை பார்க்குறதுக்கு நான் எந்த காரணத்தினாலும் இவாத்து கொலுவை மிஸ் பண்ணுறது இந்த வாழ்க்கையில் நான் உசுரோடு இருக்கிறது வரையும் நடக்காது. ஏன்னா இது இங்கே அப்படியே அம்பாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது ரேவதிக்கு. அம்பாளோட அனுகிரகம் மாத்திரமில்லை, பாபாவோட அனுகிரகம், இந்த வருஷம் முருகனுடைய அனுகிரகம் அவளுக்கு ரொம்பவே இருக்குது. அவள் பண்ணியிருக்கிற கையால் அவள் ஒரு சுவாமியையும் பண்ணியிருக்கிற அந்த அழகு கண்டிப்பாக பகவானோட அந்த அருள் இல்லாததுக்கே அவளால் இதெல்லாம் பண்ண முடியாது. நான் பகவான்கிட்ட எப்போவுமே வேண்டிக்கிறது, எனக்கு இந்த ஆற்றுக்கு எப்போவுமே இந்த கொலுவை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. என் பேர் சுஜாதா. எனக்கு ரேவதியை 2 வருஷமாக தெரியும். இங்கே பாபா வெங்கடாச்சலபதி எல்லாரோடைய கிரேஸ் எடுத்துக்கிறதுக்கு எல்லா பூஜைக்கும் நாங்கள் இங்கே வருவோம். ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொலுவை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தீம், இத்தனை க்ரியேட்டிவிட்டி அவளுக்கு அந்த கிரேஸால் வருது. இந்த வாட்டி எனக்கு சொல்லறதுக்கே கை கூச்சுது. இந்த அறுபடை முருகன் நான் 6 மலைக்கு போனது கிடையாது. எனக்கு போக இப்போ இங்கே இதை பார்த்த உடனே எல்லாமே பார்த்ததா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கு. இதை பார்த்தா இதுலேருந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம் ரேவதி கிட்டேருந்து. என் பேர் லலிதா பிரகாஷ். நான் ரேவதி வேணுகோபாலோட உத்தம் சொசைட்டிலேருந்து தெரியும். அவள் கல்யாணம் ஆன புதுசுலேருந்து, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அப்போலேருந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக அந்த வீட்லேயும் கொலு வச்சு சாய்பாபா பூஜை, சிரடி சாய்பாபா பஜன் எல்லாத்துக்கும் நாங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் அவள் 6 படை வீடு முருகனை பற்றி ரொம்ப ஜோராக ரொம்பவே அழகாக இருக்குது. வாயால் சொல்லி டிஸ்கிரைப் பண்ண முடியாது. உள்ள நுழையத்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியோட ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்கா. செருப்பெல்லாம் கீழே கழட்டி போட்டு மேலே வர சொல்லியிருக்கா. ஒரு கோவில்
கோவிலுக்குள்ளே போகிற ஒரு பாவனை தான் கிடைக்கிறது. நான் ஆறுபடை வீடெல்லாம் தரிசனம் பண்ணினதில்லை. இங்கே வந்து அந்த தத்துவரூபமாக அந்த ஒரு வீடோடு கதையும் அவள் அப்படியே படம் மூலமாக ஒரு ஓடுற பிக்சர் மாதிரி அப்படியே வர்ணனையாக ரொம்ப ஜோடனையாக ரொம்ப அழகாக சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கிற விஷயங்களும் மயிலாட்டம் சேவையாட்டம் அந்த சுவாமியோட அலங்காரத்தை பார்த்து அவள் போட்டுருக்கிற நகையெல்லாம் பார்த்தானாக்க ரொம்பவே கண்கூடாக பார்த்து கண்லேயே இருக்குது. தத்துவரூபமாக முருகர் அழகுக்கு பேர் போனவர். அந்த அழகு எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம் நீங்கள். அவ்வளவு நல்லா இருக்கு. மனசில் அப்படியே பதிஞ்சுடுறது. வாயால் விவரிக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. என்ஜாய் பண்ணுறது நம்ம தீர்த்த யாத்திரை போகிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ. நமஸ்காரம். ரேவதி வேணுகோபாலோட வீட்டில் நாங்கள்லாம் நவராத்திரி கொலு பார்க்க வந்திருக்கோம். இது வருஷம் எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட், ஒரு பக்தி ட்ரீட். அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்து பண்ணி அந்த பண்ணின கான்செப்டில் மைன்யூட் விஷயத்தை கூட மிஸ் பண்ணாமல் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அது அப்படியே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த வருஷம் அறுபடை வீடு, அந்த குன்றுதோறும் குமரன் அங்கே வச்சிருக்கிற அழகே அழகு. என்ன அழகாக சிம்பிளாக பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷி வாஸ் டெல்லிங் பேப்பரில் பண்ணினோன்ட்டு அது கொட்டாங்கச்சியில் குன்று பண்ணியிருக்கா திருப்பரங்குன்றத்தோட. அவ்வளோ அழகாக இருக்குது. காவடி அதை விட ஒன்றா சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்றொன்றும். அதுவும் அந்த வள்ளியோட முகம் பச்சை, அந்த மைன்யூட் விஷயத்துக்கெல்லாம் அப்படி நல்லா இருக்குது இந்த கொலு. நாங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். வருஷம் ஒரு கான்செப்ட். அதில் நிறைய சின்ன பசங்களாம் நிறைய பார்க்கணும். இன்னும் நல்ல நாலேஜும் வரும். ரொம்ப ஹாப்பி. நானும் தமிழ்நாடு தான், ரேவதி திருச்சி. நாங்கள் 2 பேருமே திருச்சி ஊர்க்காரங்க தான். அதனால் இங்கேருந்துல நானும் ரொம்ப வருஷமாக, இதுக்கு முன்னாடி ரேவதி இருந்தது உத்தம் சொசைட்டியில். அப்போலேருந்தே கொலு அது எவ்வளோ வருஷம் எப்படி இம்ப்ரூவைசேஷன் நடந்து பிரமாதம் டிஃப்ரெண்ட் லெவலில் நடக்கிறது. ரொம்ப சந்தோஷம்.